உடுப்பி கிருஷ்ணர் கோயில்ல இருந்து உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 50 rupees ஆட்டோ ஸ்பேர் கொடுத்து வந்தோம். 4 o'clock MRDW எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கிளம்பி 11.5 hours டிராவல் பண்ணி இயர்லி மார்னிங் மைசூர் ஜங்ஷனுக்கு 3:30க்கு வந்து சேர்ந்தோம். இயர்லி மார்னிங் அண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால மைசூர் ஜங்ஷன்ல இருந்து மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்தோம். மைசூர் பேலஸ் 10 o'clock தான் ஓபன் பண்ணுவாங்கன்றதுனால நாங்க ஃபர்ஸ்ட் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணோம். சிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 25 rupees பஸ் ஃபேர் கொடுத்து சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். அங்க எங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணது மகிஷாசுரன் சிலை தான். இந்த மகிஷாசுரனுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். மகிஷாசுரன் என்ற அரக்கன் மைசூரை ஆண்டு வந்தான். அவன் பொதுமக்களுக்கு நிறைய இன்னல்களை தந்ததால் சப்த கன்னிகை சாமுண்டேஸ்வரி அவனை ஒரு பெரும் போரில் வைத்து வதம் செய்தாள். இதனால் அவள் மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்பட்டாள். மகிஷாசுரன் சிலையில இருந்து லெஃப்ட் சைட் போனா சாமுண்டேஸ்வரி கோயில் இருக்கும். தரிசனம்னா 5 to 6 hours ஆகும் சொன்னாங்க. ஆனா நாங்க 100 rupees பே பண்ணி 1.5 hours சாமுண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டோம். சாமுண்டேஸ்வரி கோயில இருந்து லெஃப்ட் சைட் போனா ஸ்ரீ மகாபலேஸ்வரர் டெம்பிள் இருக்கும். ஸ்ரீ மகாபலேஸ்வரர் டெம்பிளுக்கு பேக் சைட்ல ஸ்ரீ நாராயண சுவாமி டெம்பிள் இருக்கும். இங்க தங்க கோயில் இடம் இருக்கு. காலையில வந்து தங்க விரும்பாதவங்களுக்கு பே அண்ட் யூஸ் டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்கு. சாமுண்டி மலையில இருந்து கவர்மெண்ட் வால்வோ ஏசி பஸ்ல 40 rupees டிக்கெட் கொடுத்து மைசூர் பேலஸ் வந்து சேர்ந்தோம்.